புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவை பூரண்டாபாளையத்தைச் சேர்ந்தவர் சரோஜினி, வயது 65. இவரது கணவர் சமீபத்தில் காலமானார். தோட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் சரோஜினி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். சில வாரங்களுக்கு முன் பூரண்டாபாளையத்தில் கோவை எஸ்பி கார்த்திகேயன் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தியிருந்தார். பல்லடம் கொலையை சுட்டிக்காட்டி சிசிடிவி கேமராவின் அவசியம் குறித்து விளக்கினார். விழிப்புணர்வு கூட்டத்தை தொடர்ந்து சரோஜினி தனது தோட்டத்து வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தினார். இந்நிலையில் கடந்த செவ்வாயன்று இரவு சரோஜினி வீட்டிற்கு வந்த மர்ம நபர் கதவை தட்டியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர் அருகில் இருந்த தோட்டத்துக்காரர்களை செல்போனில் அழைத்துள்ளார். அவர்கள் திரண்டு வருவதற்குள் மர்ம நபர் வீட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைய முயன்றுள்ளார். சரோஜினி கத்தி கூச்சல் போட்டதும் அங்கிருந்து தப்பிவிட்டார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த பக்கத்து தோட்டக்காரர்கள் அப்பகுதி முழுக்க தேடினர். சந்தேகத்துக்கிடமான வகையில் ஒருவர் அவ்வழியாக நடந்து சென்றுள்ளார். அவரை பிடித்து விசாரித்த போது, எனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இந்த வழியாக வந்தேன் என கூறியிருக்கிறார். அவரது பேச்சில் தெரிந்த பதற்றத்தை பார்த்த தோட்டக்காரர்கள் சரோஜினி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தனர். மடக்கி பிடிக்கப்பட்ட ஆள்தான் வீட்டின் ஜன்னலை உடைத்தார் என்பது உறுதியானது. தர்மடி கொடுத்து சுல்தான்பேட்டை போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரைச் சேர்ந்த தர்மராஜ் என்பது தெரிந்தது. மனைவியை கொலை செய்த வழக்கில் சிறை சென்ற இவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து தர்மராஜ் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.